பஸ்ல ஏறி சீட்டு பிடிச்சி உட்காரத்துக்குள்ள போதும் ஆகி போகுது. கண்டக்டர் வரா 2 டிக்கெட் கேக்குறான்டா. ஒரு டிக்கெட் அண்ணாக்கா ஒரு பஸ்ல நீ ஏறினா உனக்கு மட்டும் தான் டிக்கெட் வாங்குவாங்க. அதுல உனக்கு மட்டும் 2 டிக்கெட். கீழே லக்கேஜுக்கு ஒரு டிக்கெட் போடுறான்டா. சரி உட்கார வைக்கிறீங்களா? அண்ணாக்கா உட்கார. இந்த காலத்துல போறாரு.
அப்போ தலைவரே போனா ரெஸ்ட் விடு தலைவரே. இவ்வளோ பேஜாராகுதுடா. அண்ணாச்சா பேஜார் படாத அண்ணாச்சா. டேய் டீச்சர் நடந்துட போகுது. டேய் கத்துக்கடா கத்துக்கடா. டேய் எங்க வேதிக்கு அண்ணாச்சா அண்ணாச்சா எங்களை பார்த்து பயப்படுறாரோ இல்லையோ, உன்னை பார்த்து பயப்படுறாரோ இல்லையோ, ஆனா இதை பார்த்து அவர் பயந்தே ஆகணும். அவன் ஓடனாமா ஓட்டான். வாங்க வாங்க உட்காந்து பார்க்கலாம். நான் யார் என்று உரைத்தவுடனே என்னை பற்றி கேவலமாக பேசுகின்றார்கள். இந்த காரில் இருக்கக்கூடிய கம்மால பசங்க இந்த கம்மாள பசங்கள் கர்வத்தை அடக்க வேண்டும். ஐயனார் நல்காரும் இப்போது பறைசாற்றுகின்றேன். அதாவது என்றால் காய் உதிரே, பூ உதிரே, பிஞ்சு உதிரே, கனி உதிரே, 6 மாசம் பிண்டி அலறு உதிரே, 7 மாசம் பிண்டி எதிர் உதிரே, பறைசாற்றுகின்றேன்.
பார்க்கலாம். உன்னுடைய வார்த்தை பிரகாரம் அரை நான் எப்படி சாப்பிட்டு தெரியுமா? காய் ஊதுரு, பூ ஊதுரு, பிஞ்சு ஊதுரு, கனி ஊதுரு, 6 மாசம் பிட்டு அழுவுரு, 7 மாசம் பிட்டு எதிர்வுரு, அரை சாப்பிட்டு சாமி. நான் என்ன சொன்னேன் உன்னிடம்? பூலகத்திற்கு பறை சாட்டி விட்டு வாடா என்று புறத்தனே நான் மொழியை பறை சாட்டி விட்டு வாடா என்று உரைத்தேன். பழுத்த பழம் வாடாங்க. பழுத்த பழம் என்றால் பயந்து முதித்தவர் அனைவருமே இறக்கி ஒன்று தொழிலவா? உண்மைதான். நீ என்ன தெரிவித்தாய்? பூலோக சென்று காய் ஊதுரு. என்னவென்று? காய் ஊதுரு. அப்படி இல்லப்பா, அரும்புதிர, பூதிர, காய் உதிர, கனி உதிர, 6 மாத பிண்ட அழகு விட, 7 மாத பிண்ட வாழ்ந்தாயா? ஒருவேளை மதுரை சேவையாமா பலவிதமாக பறை சாட்டி விட்டாயே. அப்படி செய்தால் பாமர மக்கள் அனைவருமே உயிரிழந்து விடுவாரு. என்ன செய்வேன் நான்? எப்போது நீ உடைய இனத்தவரை போடி மதுவை புதுத்தி மது மயக்கிட்டாயே இப்படி பறை சாட்டி விட்டாயா? எப்போது அப்படி செயலை செய்தாயோ இனிமேல் உயிர் வாழக்கூடாது. இப்போது அடிக்கிறேன். நான் என்ன தெரிவித்தேன் மேடம்? நீங்கள் தெரிவித்தீர்கள் பழம் உதிர்படியாக. பழுத்த பழம். பழமானது எப்போது பழுப்பது, அது எப்பொழுது பூமியிலே உதிர்வது, எப்பொழுது பூமி வாரமாவது குறைவது. அதனால் அவன் உரைத்தது சரி என்று நான் உரைக்கிறேன். பூலோக சென்று காய் உதிரே, கனி உதிரே, பூ உதிரே, காய் உதிரே, அறுபுதிரே, 6 மாத பெண்ணமாத அழிய விட வேண்டும் என்று கூறினார் அல்லவா? அப்படி செய்தால் பூமி பாரமானது எளிதில் குறையும். அப்படி செய்தால் சிறியவர் முதல் பெரியவர் அனைவரும் அவரவர் விதிப்பயன்படி அவரவர் இலக்க செய்வார்கள். எப்போது அப்பேற்பட்ட செயலை செய்தானோ இனிமேல் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடாது, இந்த கைலாய மலையில் இருக்கக்கூடாது. வேண்டாம் சுவாமி, இந்த கைலாய விட்டு இவனுக்கு கொடுக்க போகிற சாபம் நான் சொன்னதை முடித்து நீ மாற்று மொழியாக பறைசாற்றி விட்டேவா? உன்னை அழியக்கூடாது என்று பாதுகாத்து சொல்லிவிட்டார். அதனாலே உனக்கு கொடுக்கிறேன் சாபம். இப்போது
பூலோகம் செல்ல வேண்டும். பூலோகம் சென்று நீ வேம்பா தோட்டியாக வாழக்கிறது. வேம்பா தோட்டியாக வாழக்கிறது. எப்படியாண்டா தினம் சொல்லும் தோட்டியாக வாழக்கிறது. நீ சாபத்து கொடுக்குறவனுக்கு சுவாமி, நான் என்ன செய்வேன் சுவாமி? இந்த கைலாய மலையில் உங்கள் அறிவு அறியாமல் இருக்க வேண்டும் என்று பெருமையாக இருந்தேன். ஆனால் எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டது. மூலாக சென்று தினத்துடன் தோட்டியாக வாழக்கிறது சாபத்தை கொடுத்தவனுக்கு. விமர்சன தோட்டியாக நான் இருந்தால் அங்கு நான் எதை புசித்து நான் வாழ்வது சுவாமி? காஷ்டம் என்று சொல்லக்கூடிய சுடுகாடு. அந்த சுடுகாட்டிலே வரக்கூடிய பிரேதங்களை சுட்டெரிப்பதோ புதைப்பதோ அதுதான் உன்னுடைய வேலை. இருந்தாலும் உனக்கு பிழைக்க வழி மார்க்கம் தானே? பிழைக்க ஒரு வழி மார்க்கம் சுவாமி. அதற்கு ஒரு வழி செய்கிறேன். பாமர மக்கள் உனக்கு கொடுப்பார் 3 பொருள். அது என்னென்ன பொருள்? என்னென்ன தெரியுமா? வாய்க்கத்தி, உடற்துண்டு, காலனா பணம். இந்த 3 பொருளையும் அந்த காஷ்டம் சுடுகாட்டில் உனக்கு கொடுப்பாங்க. அந்த பொருளை வாங்கி ஜீவித்து வாழ கடவுது போடா சுவாமி. கைலாய மலையிலே உன்னுடைய வார்த்தை பிரகாரம் இப்போது நான் மூலாக சென்று வருகிறேன். பாருடா சுவாமி, வேம்மா தோட்டிக்கு பாவம் என்ற சினம் பிறந்து நம்மளுக்கே வேலை செய்து கொடுத்த தோட்டியை மூலம் அனுப்பிட்டேன். சாபத்தை கொடுத்து அனுப்பினேன். சரி, இந்த சபையில யார் வரா பாக்கா? என்ன நாடகம் இருக்கிறான்? என்ன
விழுந்தார். பூமாதேவியா? ஆமா. ஏன்? உலகத்தில் அக்கிரமாதிகமாகிவிட்டது. ஆ, உலகத்தில் இறப்பென்பதில்லை. இறப்பென்பதில்லை. அதிகமாகிவிட்டது. பிறப்பே அதிகமா இருக்காது, இறப்பென்பது இல்லை. பூமிபாரத்தை தாங்க முடியல. பூமிபாரம் என்ன சுமக்கப்படவில்லை என்று உன்னை முறையிட்டாரா? பூமிபாரத்தை குறைக்க வழிமாறு ஆ, நான் தான் ஜனமுடைய பாதத்தில் விழுந்தார். அப்படி உன் பாதத்தில் விழுந்து முறையிட்ட பிறகு அவர் சென்று விட்டார். தேவர்கள் முனிவர்கள் ஆ. அனைவரையும் ஒரு சபையில் இருக்கிறேன். ஏன்? எதற்காக என்றால் ஆ. இந்த பூமி பாரத்தை குறைக்க வழிமார்க்கத்தை தேட வேண்டும் என்று. பூமிபாரம் குறைக்க வழிமார்க்க தேட வேண்டும் என்று அனைவரும் ஒன்று கூட்டி என்ன செய்தி? வேம்பா தோட்டி அடைந்து வேம்பா தோட்டி அதற்குண்டான வழிமார்க்கத்தை செய்துவிட்டேன். ஓ, வேம்பா தோற்றியாளுக்கு அதற்குண்டான வழிமார்க்கத்தை செய்துவிட்டேன். பூமிபாரத்தை குறைக்க வழிமார்க்க தேடிவிட்டாய். இருந்தால் நீ வந்த விட்டேன். இருந்தால் நான் ஏன் வந்தேன்? இந்த அதிகாலையில எழும்பி வேலையை எடுத்துக்கொண்டு வேலையை ஏற்றுக்கொண்டு சென்றேன். வைகுண்டம். வைகுண்டம் சாமியை லட்சுமி தேவியரும் பார்க்க வேண்டும். அவர் ஆசிர் பெற வேண்டும் என்று பார்த்தால் அங்கே இருவரும் காணவில்லை. அதனால் உடனே பார்த்தேன். சத்தியமாக சென்றேன். என்னுடைய தாய் தந்தையை காணவில்லை என்று அங்கே பார்த்தால் என்னுடைய தாய் தந்தையை காணவில்லை. இல்லை. உடனே யோசித்தேன். நான் போகாதீரும் இந்த கைலாயம் என்று கைலாயத்தை நாடி வந்து பார்த்தால் பார்த்தா இங்கே அனைவரும் தேவரை உருவங்கள் 36 சகோதரன் வருகிறான். எவ்வளவு பேர் உட்கார்ந்தார்கள் மத்தியா தேவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ஆசிரியர் பெற்றிருக்கேன். நான் வந்ததை நல்ல நேரம் உங்கள் ஆசிரியர் பெற்று நான் போய் வருகிறேன். வாங்க. உன்னை அழைப்பு கொடுக்காமலே என் சபைக்கு வந்தாய் அல்லவா? ஆமா, இருந்தாலும் இறந்தோறும் ஊரை சுற்றி வந்து உங்களைய கோரி பாடமானங்கள் வழக்கம், உங்கள் ஆசிரியர் வழக்கம். ஆமா, ஐநாதான் ஆசிரியர் பெற்றே நான் சென்று வருகிறேன். என் மனதில் ஒரு சந்தேகம். சந்தேகமா? அந்த சந்தேகத்தை நீதான் தீர்க்க வேண்டும். ஆண்டவருக்கு சந்தேகமா? ஆமா. அப்படிப்பட்ட சந்தேகம் என்ன சந்தேகம்? ஆண்டவா, இந்த உலகத்திலே கற்பிலே சிறந்த பெண்மணி எங்கேயாவது பார்த்துக்கலையா? யார் அவர்கள் சொல்ல முடியுமா? ஆண்டவா, இந்த உலகத்திலே ஈ எடுத்து 84 லட்சம் ஜீவராசிகளுக்கு படையக்கூடிய கர்த்தரால கடவுளா வாழ்ந்து வருகிறீர் தாங்கள். ஆமா, உங்களுக்கு தெரியாததா எனக்கு தெரிய போய் எனக்கு தெரிந்தாலும் நீ சொல்ல வேண்டும். நான் கேட்க விட சொல்லு பார்க்கலாம். அப்படியா? நாராயணன் 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 நாராயணன். ஆண்டவர் கேட்டேன். யார் கத்தியா பத்தியா சொன்னார் என்று நான் சொல்ல வேண்டுமே. நாராயணன் 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 நாராயணன். வந்து விட்டாருக்கே போகாதே. ஆத்துக்காரிக்கே போய் வந்துரு. இதோ சொன்ன வந்துச்சுல. இங்க போனா அசிங்கமாயிடும். ஆண்டவன் கேட்ட கேள்வியால சந்தேகம் தீர அதற்குண்டான பதில் என்னுடைய மனதிலே ஞானத்திலே வந்து விட்டது என்று நான் உரைக்கின்றேன். ஓ, அதற்கு நீ ஆத்துக்காரிக்கா மொத்தம் தெரியுமா வந்து விட்டது நகையா தெரியா? ஆமா, தேவி என்ன உரைக்கின்றார்? எப்போது என் கணவர் உன்னிடத்திலே கேட்ட கேள்விக்கு ஆமா. நான் தான் கண்ணிலே சிறந்தவர் என்று சொல்ல வேண்டியதாக என் கணவன் இருக்கிறேன். யாரு யாரு? என்னை உங்களையா? ஆமா, மேடம். வாயை மூடுங்கள். என்னடா தன் பெருமையை தானே சொல்லக்கூடாது. அடுத்தவர் பார்த்துதான் இவர் இப்படி உங்கள் பெருமை பற்றி அனுபவிப்படி போட வேண்டும். அடுத்தவர் பார்த்துதான் நம்மை போட வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் ஆனால் நான் தான் கண்மையை சிறந்தவர் என்று தனக்குத்தானே உங்களையே பெருமையாக தூக்கி பேசுகிறேன். தமிழ் இருக்கிறது. என் மனைவி விட லட்சுமி
மணியாகுப்தமா அதை ஆண்டு வந்த மன்னர் இருசிக மன்னர் இன்று முனிவர் என்று இருக்கிறார். அவருக்கு அவருடைய பிள்ளை இப்போது நவத்தில சிறந்து வாழ்ந்து வருகிறார். ஜபாதகிரி முனிவர். ஜபாதகிரி முனிவரா? அண்ணருடைய மனைவி ரேணுகாதா கற்பியாக. ஆமா. எப்படி அப்படி கூறுகிறாய்? கற்பிய சிறந்தவன் என்று அவருடைய விளக்கம் என்னவென்று கூறுகிறேன். என்ன? எப்படி என்றால் அந்த ஜபாதகிரி முனிவர் யாருடைய மக்கள்? உங்களுடைய மக்கள். உங்களுடைய தினந்தோறும் குதித்து உங்களைய பூஜை செய்து வாழ்ந்து வரக்கூடிய உங்கள் பக்தனவர். அப்படி இருக்கும் பொழுது அப்படி அவர் செய்ய பூஜைக்கு மூலாதார பொருளா தெரியுமா? அவர் மனைவி ரேணுகாதான். அவர் என்ன செய்வார்? எப்படி என்றால் அவருடைய கணவர் இந்திய கணவருக்கு முன்பதாக விடியற் காலை எழுந்து பிரம்மாதித்ரா நதிக்கரைக்கு சென்று தானபாலம் முடித்து இதோ உத்திரத்திலே இருக்கிறாரே கங்காதேவி. கங்கா இவரை மனதிலே இணைத்து அந்த ரேணுகாவுடைய வலது கரத்திலே உள்ள ஆள்காட்டி விரைனாலே இந்த கங்காவை இழுத்து 3 சுழற்று சுழற்றுவாள். அப்படி சுழற்றினால் இந்த கங்காதேவி கத்திலே பருத்திலே திரண்ட ரேணுகா ஜல கேட்டா என்று குளத்திலே ஜலம் அளிப்பான். அதை கொண்டு வந்து அவர் தானே வைக்க அவர் பூஜை செய்வார். அவர் என்ன செய்வார்? கோயிலை தயார் செய்து அவருடைய கணவர் பூஜை முடித்தவுடனே அவர் கணவர் கொடுத்து அன்னவருக்கு நோன்பு பிள்ளை அந்த நோன்பு பிள்ளைக்கு கொடுத்து இருக்கக்கூடிய அதிர்த்தி மந்தைக்கு கொடுத்து மிச்சம் இருப்பதை மிதித்து கணவன் கால் நாட்டிலேயே தணிக்கப்பட்டவர் ரேணுகா. பூலோக வாசி இல்லாமல் மனுல வாசியை பிறந்தவர் என்ன சாமி ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? இப்போது பார்த்தாயா? இப்போது சொல்லுகிறேன். என்னுடைய சக்தி இல்லையா சிவனில்லை. உன்னை விட என்னை விட கத்தியை திறந்தவள் மண்ணுல வாசி ரேணுகா என்று என்னது? ஆறுதல் உரைக்கிறார். என்னது? அறிவற்றவளே, ஏங்க? இனிமேல் என் முகத்தை விட்டாதே. ஓடி ஓடி ஓடி
எப்படி ஒரு மனமான பெண்ணானவள் ஆமா தன்னுடைய கணவரை விட்டு ஏய் மற்ற ஆடவர்கள் மீது ஆற்றை கொண்டு அவர் அழகை பார்த்து தன்னுடைய கணவரை விட இவர் அழகா இருக்கின்றாரு, நம்முடைய கணவரை மனத்தை விட இவரை மணந்திருந்தால் எப்படி பெருமையா வாழ்ந்திருக்கலாம் என்று மனதில் நினைத்தாவே போதும். ஆமா அது கற்பழித்த பாவனை தான். இவ்வளவு பேசுறிய பகவானே எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரர் பெண்ணு வீட்டுக்கு போறாங்க, எங்க வீட்டுக்காரு மாப்பிள்ளை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போறாங்க. ஆமா அந்த பெண்ணு எப்படி ஒரு 10 மாப்பிள்ளை 20 மாப்பிள்ளை போவாங்க பாக்கலான்னு. அந்த மாப்பிள்ளை பார்க்கலாம், மாப்பிள்ளை அழகாக்குறாரு ஆமா பார்ப்பாங்க அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சுதுன்னா அந்த பொண்ணு தப்பு போயிருமாண்ணா? போற பெண்கள்லாம் அந்த மாப்பிள்ளை பார்த்து ஆஹா அழகா இருக்காரு நல்லா இருக்காரு அப்படின்னு நினைச்சா அது கற்பழித்த பாவனையா நினைக்கிறியா? மாப்பிள்ளை நல்லா இருக்கின்றார் அழகா இருக்கின்றார் அப்படி என்று நினைக்கலாம் பேசலாம். ஆனா நம்முடைய கணவரை விட இவர் நல்லா இருக்காரு, நம்முடைய கணவரை மனம் செய்ததை விட இன்னவரை போல ஒருவரை மனம் செய்கின்றான் நலமோடு வாழ்ந்துக்கலாம் என்று நினைக்க கூடாது. அதாவது அவர் பெருமையை பற்றி சொல்லலாம், அவர் மீது ஆசை கொண்டு நாம் பேசக்கூடாது. அதனால்தான் அப்படிப்பட்ட கருத்து உள்ளது. சரி பகவானா. ஆனால் அந்த கற்பு என்ன அழிய வேண்டும் என்று உரைத்தீரே, அதற்கு ஒரு ஆள் இருக்கிறார். அதற்கு ஒரு ஆள் என்றால் யார் அவன்? தெரியாதா? சொன்னால்தானே
வந்தவனே அடிக்கிறானே மூஞ்சி வையா ஏய், ஆனா பின்னாடி சொல்றாங்க அவனை சொல்லாங்க. அவ்வளவு வீரமா சொல்றாங்க அவங்க அவர் இப்படி அந்த பாரு பச்சா யாரோ யார் பேர்ல பயமாக்குது பயப்படாத. பயமா இல்லையா? ஐயோ பயம் இருக்குதா நான் வரும்போது காலை நீட்டலாமா? காலை நீட்ட கூடாது என் மொட்டை ஏய், இங்க பாரு இது என்ன இது? ஏய், இது என்னடா இது? வேணாம் யா, அவரை நீ ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்ன பார்க்கணும் என்ன? ஏய் ஏய் ஏய். அந்த மாதிரி புத்துந்தா ஆ, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பத்துன்னு இருப்பாரு ஆஹா. அவர் 4 பேர் பிடிக்குவா ஆ. ஏய் பத்தா ஏய் ஏய் நானா உட்காந்து பார்த்துன்னு தான் இருந்தா கம்முன்னு இருப்பாரு பார்த்தா பார்த்தா ஏய், யார்கிட்ட சண்டை போனாருங்கியா யாருடா? ஆயா கிட்ட ஏய், நான் யார் என்று தெரிகிறதா? யாரியா எங்கள் ராமதேவோ காட்ட விரியாச்சுடன் காட்ட விரியா நான் நான் என்ன சொன்னேன்? காட்ட விரியாச்சுடன் மன தைரியம் என்று சொன்னேன். அடாப்பாங்க விளையாடியா போட்டிக்கிறாரு ஒரு ஏய், நீ என்ன சொன்ன? தூத்துக்குடி சூத்தா? ஆனா யாரா யாரா? உனக்கு சிம்மாசனம் இருக்குது சிம்மாசனம்டா ஏய், ஓ எங்கள் ராமதேவோ காட்ட விரியாச்சுடன் யாரா? காத்த விரியோர் ஆ, காத்த விரியோர் என்ன யார் அக்கா ஏய், காட்ட விரியாது என்று நடந்து வேர் வளர்த்து பெருமையோடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி வந்தாலும் ஆ
சொல்லி தான் பாக்குறேன். ஏய் ஓ. என்னுடைய வீரம் ஆ. சொல்லிடாவா ஆ. என்னுடைய வீரம் வீரம். என்னுடைய தீரம் வீரம். என்னுடைய திட்டத்தகரியோ ஆ, திட்டாத்தக்கரி. என்னுடைய பறக்கமா உன்னோட பல்லாக்கம். ஏய் நான் வாயில வர போறது. ஏய், பல்லாக்கம் சொல்லுறவங்க வேற என்ன சொல்லிக்கிறீங்க? ஒண்ணுதாப்பா. ஏய் என்னுடைய குலம் தெரியுமா எனக்கு தெரியுமே. என்ன குலம் காஞ்சி முதலில் ரங்கசாமி குளம். ரங்கசாமி குலம் ஆற்காடு நம்ம குளம். என்ன குலம் அதான் தும்புறோம். ஏன்னா ஆ அது பக்கத்துல இருக்கும். ஆ இல்ல மச்சான். ஏய் என்கிட்ட பக்கத்துலயே ஜம்பு குளம் இருக்குடா ஜம்பு குளம் இருக்குது ஜம்புதம். குளக்கரையில ஜம்பு குளம் ஒன்று இருக்குதுங்க இருக்குது பாப்பா குளம் இருக்குது பாப்பா குளம் ரைட்டு சாரத்து குளம் ரைட்டு ஆமாங்க ராஜ குளம் ரைட்டு எல்லா குளம் ரைட்டு ஜம்பு குளம் எங்க இருக்குது சொல்லு இருக்குது இருக்குது ஆற்காட்டிலிருந்து ஜம்பு குளம் எந்த லைனுக்கு போனோம் சொல்லு சொல்லத்தான் பார்த்துக்கா ஜம்பு குளம் இருக்குனாங்க பாலாஜா பக்கத்துல இருக்கு சொல்றாங்க. நம்ம அம்மா காலி அப்போ. ஏய் எவ்வளவு குளம் தெரியுமா என்ன சொல்றேன் சொல்லு. கதிர் கதிர் அதுல தெரியுமா? எனக்கு தெரியுமா அந்த கதிய? என்னென்ன கதிர் சொல்லு. எனக்கு தெரியுதான் சொன்ன கதிய. வா உனக்கு தெரிந்து கதிர்ல என்னென்ன கதிர் சொல்லு. நெல் கதிரியா? சொல்லு. பயிர் கதிரியா? சொல்லு. பயிர் கதிரியா? நெல் கதிர் சொல்ல ரைட்டு. பயிர் கதிர் ஆனா பயிர் வளர்ந்தாதான் நெல் கதிர் வரும். பயிர் வளராத நெல் கதிர் வருமா? வராது. நெல் கதிர் நெல் கதிர் ஆமா கம்ம கதிர் கம்ம கதிர் சோள கதிர் சோள கதிர் மக்கா சோள கதிர் மக்கா அதான் மக்கா சோளம் மக்கா சோளம் ஏய் அதான் புளியா செஞ்சுக்கிற உரிச்சி வைப்பாங்களே. ஏய் 20 நாளா சொல்லுங்கிற 10 பேர் அங்க கூட்டி வச்சுங்க மக்கா சோளமா வாங்கி சொல்லுங்கிற அந்த கதிர் சொல்ல தெரியல.
துணி குட்டியா ஒரு பேஜ் ஏய் என்னாச்சு அது தீ ஏற்றும் போது ஒரே பேர் கிட்ட போய் பார்த்தா ஒரே வெத்தல் பார்க்க நாத்தம் கதிரென்றால் சூரிய பகவான் இருக்கின்றாரே சூரியனும் அவரும் கதிர்தான் அவர் கதிர் கதிரவான் அத போல அந்த கதிர் குலத்திலே அடப்பாங்க சைலண்ட் எதுக்கு பேசுங்க அப்படி விரந்து கருதியோடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன் அப்படி வாழ்ந்தாலும் தினத்திலே எங்கிருந்து வர அம்மா போலாம்